உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். உலகளாவிய பயண வெளியீடான லோலி பிளானட் 2026 ஆண்டிற்கான உலகில் பார்வையிட சிறந்த 25 இடங்களில் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணமும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். இலங்கையின் செழுமையான கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் யாழ்ப்பாணம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் தென் அமெரிக்க நாடான பெரு, இலங்கையில் யாழ்ப்பாணம், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சிலவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஐரோப்பிய நாடுகளான பின்லாந்து, அயர்லாந்து, இத்தாலி, நெதர்லாந்து ஆகிய நாடுகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் 17,000 சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள சிறுவர்கள் அரசாங்கத்தினால் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் எந்த ஒரு சிறுவர்களையும் கைவிடாமல் ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் சமூக பாதுகாப்பு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கன் விமானத்தில் விமான பணிப்பெண்ணை தாக்கிய பயணியொருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். சவுதி அரேபியா ரியாத்தில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்த பயணியர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்ததாக சவுதி அரேபியா பயணியொருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. மொந்தா புயல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஒடிசா மாநிலத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 3,000க்கும் அதிகமான மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. சர்ச்சைக்குரிய இந்திய இஸ்லாமிய மதபோதகரும் இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளியுமான ஜாகிர் நாயருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்க வங்கதேச இடைக்கால அரசு தயாராகி வருகின்றது. ஜாகிர் நாயக்கர் என்பவர் ஒரு மருத்துவர் ஆவார். இவர் தன் பணியில் இருந்து விலகி முஸ்லிம் மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையை தளமாக கொண்ட இஸ்லாமிய ஆராய்ச்சி அறக்கட்டளை என்ற அமைப்பை நிறுவியுள்ளார். இந்த அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருந்தது. மத ரீதியில் மோதல்களை ஏற்படுத்துவதாக இவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டு எழுந்திருந்தது. இந்தியாவில் தேடப்பட்டு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட இவர் மீது சட்டவிரோதமான செயல்கள் தடுப்பு சட்டம் மற்றும் பண மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவிலிருந்து தப்பிச் சென்று நாயக் தற்பொழுது மலேசியாவில் வசித்து வருகிறார். அந்நாட்டு அரசு புகலிடம் அளித்திருக்கிறது. காரைக்குடியில் பாரதிய ஜனதா தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருப்பதாவது: வாக்காளர் சரிபார்ப்பு நேரு காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் குடியுரிமை சட்டம் சிறுபான்மையினரை வெளியேற்றும் சட்டம் என தெரிவித்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. கனடா கியூபெக் மாகாணத்தை தனி நாடாக பிரகடனம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மொன்றியல் நகரின் மைய பகுதியில் சனிக்கிழமை நூற்றுக்கணக்கான மக்கள் தெருக்களில் பேரணியாக இறங்கி இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. பணைய கைதியாக பிடிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் உடல்களை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என ஹமாஸ் அமைப்புக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 48 மணி நேரம் கெடு விதித்துள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் அல்பேனிய அரசு உலகில் முதல் நாடாக அமைச்சை அறிமுகப்படுத்தியிருந்தது. டெல்டா என பெயரிடப்பட்டுள்ள இந்த அமைச்சர் பொது டெண்டகம் தொடர்பான அனைத்து முடிவுகளையும் நிர்வகிக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் முறை 100% ஊழல் இல்லாமல் டெண்டகருக்கு சமர்ப்பிக்கப்படும் ஒவ்வொரு பொது நிதியும் முற்றிலும் வெளிப்படையானதாக இருக்கும் என தெரிய வந்துள்ளது. பிரித்தானியா விதித்துள்ள சீஸ் மற்றும் இறைச்சி தடை காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்துடன் புதிய பதட்டம் உருவாகியுள்ளது. 2025 ஏப்ரல் மாதத்தில் பிரித்தானிய அரசு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக சீஸ், இறைச்சி மற்றும் பால் சார்ந்த உணவுப் பொருட்களை கொண்டுவர தடை செய்திருந்தது. இந்த தடை ஐரோப்பாவில் கால்நடைகளுக்கு ஏற்பட்ட கோமாரி நோய் பரவலை தடுக்கும் நோக்கத்தில் அமுல்படுத்தப்பட்டது என தெரிய வந்திருந்தது. ரஷ்ய ஜனாதிபதியான புடின் தனது ஆட்சி கவிழ்க்கப்படலாம் என அச்சத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ரஷ்யாவின் பெடரல் பாதுகாப்பு அமைப்பான FSB நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ள எதிர்க்கட்சி தலைவரான மிக்கலி கொடுகோர்ட்சிவி என்பவரும் த ருசியன் ஆன்டிவார் கமிட்டி என்னும் அமைப்பை சேர்ந்த 22 பேரும் புடினுடைய ஆட்சியை கவிழ்க்க சதி செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை
உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மலேசியாவுக்கு சென்றுள்ளார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 5 நாட்கள் பயணமாக ஆசிய நாடுகளுக்கு விஜயம் செய்ய இருந்தார். இது அவருடைய முதல் ஆசிய நாட்டு பயணமாகும் என்பது தெரிய வந்திருக்கின்றது. நேபாளத்தின் கர்னாலி மாகாணத்தில் ஜீப் ஒன்று பள்ளத்துக்குள் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். கென்யா கடற்கரையிலிருந்து பயணித்த ஒரு சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. அதில் 12 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அரசு நட்பு நாடுகளை அந்நியப்படுத்துவதாகவும் இந்தியாவுடன் நாம் ஒரு பெரிய தவறு செய்கிறோம் என அந்நாட்டு முன்னாள் கருவூல செயலாளர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் லூவ்ரோ அருங்காட்சியகத்தில் நடந்த திருட்டு சம்பவத்தை அடுத்து சந்தேக நபர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தொடர்பதி விளையாட்டு செய்திகள். சண்டிகர் அணிக்கு எதிரான ரஞ்சி கிண்ண தொடர் போட்டியில் மகாராஷ்டிரா அணி 144 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஜிச்சு வீராங்கனையான ரோகிணி கலாம் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தடகள வீராங்கனையான ரோகிணி கலாம் மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் ஆவர் என்பது தெரிய வந்திருக்கின்றது. MLS கால்பந்து தொடரின் போட்டியில் இன்டர் மியாமி அணியில் 3-1 கோல் கணக்கில் நாஷ்வில்லி அணியை வீழ்த்தியிருக்கின்றது. உலகக்கிண்ண கால்பந்து தகுதி சுற்றில் அதிக கோல்கள் அடித்த வீரர் என வரலாற்று சாதனையை கிறிஸ்டியானோ ரொனால்டோ படைத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.